உன் காதல் போதுமடி. இது ஒரு காதல் கதை. இந்த மாதம் நடக்க போகிறது பெரிய இடத்துல ஷோ. என்ற அளவுக்கு நடிப்பை நீங்கள் வெளிப்படுத்தணும், புரியுதா? பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள், டைரக்டர்ஸுக்கெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்கணும். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும், புரியுதா? ஆமாம் சார், கண்டிப்பாக நல்லா பண்ணுவோம் சார் என்றனர். சத்யா, கொஞ்சம் உள்ளவா என்றார் தேவா. தேவா ஒரு பெரிய நாடக கம்பெனி ஒன்றை நடத்தி வருகிறான். பல இடங்களில் பாராட்டுக்களை பெற்றிருக்கிறது இவர்களின் நாடகங்கள். இந்த மாத இறுதியில் பெரிய நிறுவனம் ஒன்று நாடகத்துக்காக இவர்களை அழைத்திருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதில் சத்யா பல நாடகங்களில் ஹீரோவாக நடித்து வருகிறான். அது மட்டும் இல்லாமல் சில நாடகங்களுக்கு இவனே கதையும் எழுதுவான். சொல்லுங்கள் சார், நான் சொன்ன கதையை பண்ணலான்னு தான். பண்ணலாம் சார். ஆனால் சார். என்ன சத்யா, சொல்லு. உண்மையாக 2 பேரும் காதலிச்சுட்டு பிரிஞ்சு போகிறத ஏற்றுக்குவாங்களா சார்? சத்யா, காதல் எல்லோருக்கும் வெற்றியை கொடுக்காது. அதுதான் காதலோட விதி. என்னவோ சொல்கிறீங்க, பண்ணிடலாம். ஒரு சின்ன மாற்றம் செஞ்சால் எப்படி இருக்கும்? என்ன மாற்றம்? ஹீரோ காதல் சொல்லும்போது ஒரு பாட்டில் சொல்கிறான். ஆமாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். நீ தான் எழுதுவியே, எழுதி கொண்டு வா பார்க்கலாம். ஓகே சார் என்று வெளியே சென்றான். சில நிமிடங்களில் தேவா வந்தான். சத்யா, மீனா இன்னும் வரலையா? இன்னும் இல்லை சார். சில நிமிடங்களில் மீனாவும் வந்தாள். மீனா பணக்கார வீட்டு பொண்ணு. வீட்டில் யாருக்கும் பிடிக்கவில்லை என்றாலும் நடிப்பதில் ஆர்வம் உள்ளதால் இந்த நாடக கம்பெனியில் நடிப்பு கற்று வருவதோடு சில நாடகங்களிலும் நடித்திருக்கிறாள். என்ன மீனா, லேட் ஆகிட்டீங்க என்றான் சத்யா. வரும்போது சின்ன ஷாப்பிங் ஒன்று போனேன், அதான் லேட் ஆயிடுச்சு. மீனா, இந்த கம்பெனியில் சேர்ந்ததுலேருந்து சத்யாவும் மீனாவும் நல்ல நண்பர்களாக இருக்கிறார்கள். சரி, ரெடி ஆகிட்டு வா, ரிஹர்சல் பார்க்கணும் என்றான் தேவா. எல்லோரும் ஆயத்தமாகி வந்தார்கள். சார், பாட்டு எழுதிட்டேன், சொந்த டியூன் ரெடி பண்ணியிருக்கான். எப்படிடா அதுக்குள்ளே? சும்மா இருக்கிற நேரத்தில் ட்ரை பண்ணி பார்க்குறது தான் சார். அதில் ஒரு டியூன் எடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி எழுதிட்டேன். வெரி குட். மலர், இங்கே வந்து நில்லு. மற்றவங்க அவங்கவுங்க இடத்துல நில்லுங்க. சத்யா, ரெடியா? ரெடி சார். ஆக்ஷன். மலர், காதலுக்கு அர்த்தம் தெரியாமல் இத்தனை நாளாக இருந்துட்டேன். ஆனால் எப்போ உன் கையை தொட்டு உன் கண்களை பார்த்தீனோ. கட் கட் கட். என்ன சத்யா, அந்த ஃபீல் முகத்திலேயே இல்லை. மலர், உனக்கும் தான் முகத்தில் அந்த முகபாவனையே இல்லையே. பலமுறை செய்து பார்த்தும் தேவாவுக்கு பிடிக்கவில்லை. மீனா, இங்கே வா. சத்யா, ரெடி, ஆக்ஷன். மீனா, காதலுக்கு அர்த்தம் தெரியாமல் இவ்வளோ நாளாக இருந்துட்டேன். எப்போ உன்னோட கையை பிடிச்சி உன்னோட கண்களை பார்த்தீனோ அப்போவே இதயத்தில் ஏதோ ஒரு ராகம் வந்து பாடுது. உன் கைகள் தீண்டியில் என் இதயம் பேசுதே. உன் கயல்விழி பார்வையில் பல கவிகள் தோன்றுதே. காதல் கொண்டேன், எனக்குள்ளே மௌனம் கலைத்தேன். உனக்குள்ளே சொல்லி தீரா காதல் இது. இரு இதயம் பேசும் உண்மை காதல் இது. வாவ், வெல்டன் சத்யா. மீனா, பின்னிட்ட. கொஞ்ச நேரத்தில் மெய் மறக்க வச்சிட்டிங்க. வெல்டன் வெல்டன். இந்த நாடகத்தில் மீனா தான் ஹீரோயின் என்றான் தேவா. எல்லோரும் வீட்டிற்கு சென்றார்கள். இரவானது. என்னாச்சு சத்யா? என்னைக்கு இல்லாத ஒரு ஃபீல், ஒன்றுமே புரியல. என்னாச்சு? இவ்வளோ நாள் மீனாவோட பழகிறேன், பேசுகிறேன், இப்படியான உணர்வு வந்ததே இல்லையே என்று உரண்டு புரண்டு உறங்கினான். மறுநாள் சத்யா வந்து சில நிமிடங்களில் மீனாவும் வந்தாள். ஆனால் அவள் பார்வையில் ஏதோ வித்தியாசம் தெரிந்தது. என்றும் இல்லாத வித்தியாசம். சத்யா அவள் கண்களை பார்த்து கொண்டிருந்தான். மீனாவும் அருகில் வந்தாள். சத்யாவுக்கு இன்றுதான் அவள் முதலாக அருகில் வருவதாக ஒரு எண்ணம். சத்யா, கொஞ்சம் பேசணும். நானும் தான் மீனா. இருவர் குரலிலும் ஏதோ ஒரு தடுமாற்றம். மீனா, வழக்கமாக எப்போதும் மாதிரி பேசுகிறேன், பழகிறேன். நேற்றுலேருந்து என்னமோ தெரியல, ஒரு வித்தியாசமான ஃபீலிங். ஆமாம் சத்யா, எனக்கும் அப்படி தான் சத்யா இருந்துச்சு. உங்கள் மேலே ஒரு க்ராஷ் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ என்ன சொல்லுங்க என்றதும் வெட்கத்தில் தலை குனிந்தாள். மீனா, ஐ லவ் யூ என்றான் சத்யா. மீனாவின் சந்தோஷத்துக்கு எல்லை இல்லாமல் போய்விட்டது. சில நிமிடங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்க எல்லோரும் வந்தார்கள். ஹாய் சத்யா, மீனா, இப்போ தான் வந்தீங்களா? ஆமாம், தேவாவும் வந்தான். வேறொரு நாடகத்திற்கான ஒத்திகை பார்த்து கொண்டிருந்தார்கள். இது பற்றி யார்கிட்டையும் இப்போ சொல்லிட வேணாம். அந்த பெரிய நாடகம் முடிஞ்ச அப்புறம் சொல்லலாம், சர்ப்ரைஸாக இருக்கும் என்றான் சத்யா. மீனாவும் தலையாட்டினாள். அதன் பிறகு காதலர்களாக சந்தோஷமாக இருந்தார்கள். மீனா வீட்டுக்கு யாருக்குமே தெரியாமல் வாரத்தில் 2 நாட்கள் சத்யாவோடு வெளியே சென்று சாப்பிடுவதும் பீச்சு செல்வதும் போன்ற வழக்கமாக கொண்டிருந்தாள். சில நாட்கள் இப்படியே சென்றன. மீனா, உனக்கு அப்பா மாப்பிள்ளை பார்த்துருக்காரு, ஃபோட்டோ அனுப்பியிருக்காரு பாரு என்று தனது போனை காட்டினாள். மீனா தடுமாறியவாறு, அம்மா, இப்போ என்ன அவசரம் கல்யாணத்துக்கு? எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம், எனக்கு பிடிக்கல. ஏண்டி, என்னாச்சு?
உனக்கு கல்யாணத்தில் இஷ்டம் இல்லையா, இல்லை இந்த கல்யாணத்துலேயே இஷ்டம் இல்லையா? அம்மா, நான் ஒருத்தரை லவ் பண்ணுறேம்மா. என்னது, லவ்வா? அப்பாவுக்கு தெரிஞ்சா கொன்று போட்டுருவாரு தெரியுமா? அம்மா, அவர் ரொம்ப நல்லவருமா. அந்த நாடக கம்பெனியில் தான் வேலை பார்க்குறாரு. ம், இதுக்கு தான் அன்னைக்கே சொன்னேன், இந்த நடிப்பெல்லாம் தேவையில்லைன்னு. கேட்டியா? திடீர் என்று அப்பா உள்ளே வந்தார். இருவரும் விழி பிதுங்கி நின்றனர். என்னாச்சு? எதுக்கு இப்படி முழிக்கிறீங்க ரெண்டு பேரும்? என்னம்மா? அம்மா ஃபோட்டோ காட்டினாலா? இந்த மாதம் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். என்ன சொல்கிற? ஏங்க, அவளுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லையாம். ஏன், என்னாச்சு? என்னோடய ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி சம்மந்தம் அமைஞ்சிருக்கு. இது மாதிரி வேறு யாருக்குமே அமையாது. அவள் லவ் பண்ணுறாளாம், லவ். அதுவும் நாடக கம்பெனியில் உள்ளவனை. அப்பா உடனே சிரித்தார். அதை பார்த்து சந்தோஷத்தில் மீனா, அப்பா, அவர் ரொம்ப நல்லவருப்பா, நல்ல மனுஷன்ப்பா. ஓ, அப்படியா? சொத்து எவ்வளோ இருக்கும்? மாதம் என்ன சம்பளம்? பெரிய வீடா இல்லை எப்படி? அப்பா கேட்டார். என்னடா இப்படி கேட்குறேன்னு பார்க்குறியா? இங்கே பாரு மீனா, எல்லோரும் சொல்கிற மாதிரி தான், மனசு தான் முக்கியம், பணம் முக்கியம் இல்லைன்னு நீ சொல்லாத. எல்லாரும் கேட்குற மாதிரி நானும் கேட்குறேன். மனசை வச்சு 1 கிலோ அரிசி வாங்க முடியுமா? இல்லை தலைவலிக்கு மருந்து தான் வாங்க முடியுமா? ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருமா. உனக்கு காருக்கு பெட்ரோல், ட்ரெஸ்ஸு, சாப்பாடு, குளிக்கிற ஷாம்பு இதை வாங்க அவன் 5 மாதம் உழைக்கணும். ஏழை பணக்காரனாக வாழலாம், ஆனால் பணக்காரனாக இருந்துட்டு ஏழையாக வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் மீனா. நீ யோசிச்சு பாரு, அப்பா சொல்கிறது சரியா தவறான்னு. அப்பா, எனக்கு அவரை தான் பிடிச்சிருக்கு. உடனே மீனாவின் கன்னத்தில் அறைந்தார். என்ன, உன்னோட அப்பா யாருன்னு மறந்துட்டியா? இப்போ நான் சொன்னது உன்னோட மனசை ஆறுதல் படுத்த, புரிய வைக்க. இப்போ அடித்தது, இந்த மாதம் உனக்கு கல்யாணம், இவன் தான் மாப்பிள்ளை. ஏய், அவகிட்ட இருந்து ஃபோனை வாங்கி வைடி என்று சொல்லி சென்றார். இங்கே பாரு மீனா, நான் அடிச்சிருப்பேன், அப்பா அடிச்சிட்டாரு. பணம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது வாழ்க்கையில். நல்லா வாழ பணம் வேணுமா? இல்லைன்னா சந்தோஷமே இருக்காது. போய் நல்லா யோசிச்சுப்பாரு என்று போனை பறித்து ஆஃப் செய்துவிட்டு தனது அறையில் வைத்து கொண்டாள். 2 நாட்கள் இப்படியே சென்றன. சத்யா ஃபோன் செய்து பார்த்தான். ஃபோன் ஆப்பாகியிருந்தது. என்னாச்சு? எதுவுமே தெரியவில்லை. சத்யா மீனாவுக்கு என்னாச்சு எதுவுமே சொல்லலை, வரவும் இல்லை. அவங்க வீட்டுக்கெல்லாம் போகவும் முடியாது. அவளோட அப்பாண்ட அப்பாயின்மெண்ட் இல்லாமல் பேசவே முடியாதான். இன்னும் 10 நாள் தான் இருக்குது நாடகத்துக்கு என்று தலையில் கை வைத்து அமர்ந்தான் தேவா. சில நொடியில், மலர் இங்கே வா, நீ தான் ஹீரோயின். மீனா எப்படி நடித்தான்னு தெரியும்ல? தெரியும் சார். சத்யா வா, மலர் தான் ஹீரோயின். 5 நாட்களுக்கு பிறகு மீனா அங்கே வந்தாள். சத்யா ஓடி வந்தான். மீனா, மீனா என்னாச்சு? அவள் எதுவுமே பேசாமல் தேவா அறைக்கு சென்று திருமண அழைப்பிதழை கொடுத்தாள். மீனா, என்ன இது திடீர்னு எதுவுமே சொல்லாமல்? எவ்வளோ கஷ்டமாக போச்சு தெரியுமா எங்களுக்கு இங்கே. சார், கல்யாணத்துக்கு வாங்க என்று லேசாக சிரித்தபடி சென்றாள். உடனே வெளியே சென்று மீனாவின் கையை பிடித்து, மீனா என்னாச்சு? கையை தட்டி விட்டு, 3 நாளில் எனக்கு கல்யாணம், இஷ்டன்னா வா, இல்லைன்னா வராத. சத்யாவுக்கு கண் கலங்கியது. மீனா, இங்கே பாரு சத்யா, வெறும் காதலை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. பணம்தான் முக்கியம். பல தடவை யோசித்து தான் முடிவு பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். மீனா, நாங்கள் பழகுனது, லவ் பண்ணது எல்லாமே நீ தான் நடிகனாச்சு, நடிப்புன்னு நினச்சி மறந்துடு என்று சொல்லி சென்றாள். சில நாட்களில் அவளுக்கு திருமணம் முடிந்தது. அன்று நாடக அரங்கேற்றம் நடக்கும் நாள். அதிகமானவர்கள் வந்திருந்தார்கள். மீனாவும் தனது கணவனோடு வந்திருந்தாள். நாடகம் ஆரம்பமானது. நாடகத்தின் இறுதியில் காதல் செய்த பெண்ணுக்கு வேறொருவனோடு திருமணம் நடக்கும். அந்த இடத்தில் கண்ணீரோடு வெளியே செல்ல வேண்டும். ஆனால் சத்யா பாட ஆரம்பித்தான். என்னாச்சு இவனுக்கு? இந்த சீனில் பாட்டே இல்லையே என்று டென்ஷனாக ஆடியன்ஸை பார்த்து கொண்டிருந்தான். உன் கைகள் தீண்டலில் என் இதயம் துடிக்கவில்லையடி, உன் கயல்விழி பார்வையில் என் கவிகள் இறந்து போனதடி, காதலை கொன்றேன் எனக்குள்ளே மௌனம் சூழ்ந்தது, உனக்குள்ளே சொல்லி தீரா காதல் இது, இரு இதயம் பேசும் ஊமை காதல் இது, உன் காதல் போதுமடி என்று கண்ணீரோடு பாடி முடித்தான். ஆடியன்ஸ் கைகள் தட்டி பாராட்டினார்கள். மீனாவின் கண்களும் ஈரமானது. கீழே இறங்கி அறைக்குள் சென்றான் சத்யா. டே சத்யா என்று தோளை தட்டினான் தேவா. சத்யா நிமிர்ந்தான். கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. சத்யாவும் நடந்தவற்றை கூறினான். சத்யா, காதல் எல்லாருக்குமே வரும். ஆனால் சூழ்நிலையை பொறுத்து சில காதல்கள் வாழும், பல காதல்கள் செத்துருண்டா. மனசை தேத்திக்கிட்டு அடுத்த வேலையை பாரு என்று தட்டி சென்றான்.